வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்கப் போகிறோம். கேட்டானின் மற்றும் யூரிக் அமிலத்தின் இடையிலான உறவை விளக்க யூடியூப் வீடியோக்களில் ஒரு பயனர் கருத்து தெரிவித்தார். So, today I'm going to explain why ketamine and uric acid increase when the kidneys are damaged, as someone asked in the comments of our YouTube videos. எங்கள் சிறுநீரகங்களின் பணி என்ன? Our kidneys have the job of cleaning the blood and removing all the waste from the body. ஒரு நாளைக்கு 34 முறை உணவு உண்கிறோம். நாம் உணவு சாப்பிடும்போது அதில் பல தூர பொருள்கள் உருவாகின்றன. சிறு கழிவுப் பொருட்கள் நம் மனதிலிருந்து வெளியேறுகின்றன. ஆனால் சிறுநீரால் ஒருவன் வெளியேறுகிற ஒன்று உண்டு. When we eat food, our body breaks it down into energy. ஆனால் அதில் உடலில் தூக்கம் உருவாகின்றது. எங்கள் உடல் புரதத்தை பயன்படுத்தும் போது அந்த செயல்பாட்டிலும் யூரிக் அமிலம் உருவாகின்றது. உங்கள் உடலில் யூரிக் அமிலம் சேகரிக்கப்பட்டு வருகிறதும் அது உங்கள் சிறிய கைகளில் சேர்க்கப்படும் என்று நாம் கருதுகின்றோம். இங்கு வலி ஏற்படும் மற்றும் எங்கள் எலும்புகள் சுருக்கப்படும். நோயாளிகளில் இதை நீங்களாம். யாருக்கும் மோசமான சிறுநீரகம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு யூரிக் அமிலம் நிறைய உள்ளது. நாம் கீழ்வாதம் என்றும் அழைக்கும். அவர்களின் அறிக்கைகளில் கெட்டனின் மதிப்பு சாதாரணமாக உள்ளது, ஆனால் யூரிக் அமிலம் அதிகமாக உள்ளது. இதனால் அவர்களின் சிறிய மூட்டுகள், விரல்கள், முழங்கால்கள் மற்றும் தோள்கள் மிகவும் வலிக்கும். ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் நிலையில் என்ன நடக்கிறது என்றால், சிறுநீரகங்களின் வேலை குறைவாக இருந்து உடலில் கழிவுகள் வெளியேறும். உடல் சரியாக வெளியே செல்ல முடியாதுள்ளது என்றால் அது உடலில் சேர்க்கப்படும். இதன் காரணமாக கெட்டானினுடன் சேர்ந்து யூரிக் அமிலமும் அதிகரிப்பதை காண்கிறோம். அத்துடன் யூரியாவும் அதிகரித்து வருகிறது. சிறுநீரகத்தின் பணியாற்றல் என்ன? உடலில் இருந்து அதை வெளியேற்ற வேண்டும். Now the question is, what are the only 3 waste materials in the body? அது அப்படி இல்லை. உடலில் ஏராளமான கழிவுப் பொருட்கள் உள்ளன. Big's testing for ketone, urea and uric acid in the lab is easy. That's why when we do KFT, these 3 waste materials are shown in the lab. அவற்றில் இருந்து பார்ப்பதும் அதிகம். அதனால் அது சோதிக்கப்படுகிறது. Big's high levels of urea can make it difficult to eat. திகில் அனுமதிக்காக தொடங்குகிறது. அது உள்ளது. பின்னர் தசைகள் குளிர்ந்து போகும். தோல்வி உணரப்படுகிறது. மேலும் உரியாக் அமிலம் அதிகரிக்க ஆரம்பித்தால் எங்கள் இருப்புகள் வலிக்க தொடங்கும். உடலில் வலி தொடங்குகிறது. அதனால் நாம் மருந்து வைக்க வேண்டும். உடலில் ஏற்படும் அறிகுறிகளை கண்டுபிடிக்கவும் நாங்கள் மருந்து போட வேண்டும். நாங்கள் அறிக்கையை முடித்தவுடன் அறிக்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கிறது. நோயாளியின் உடலில் என்ன அதிகரிக்கிறது? இது குறைவு. ஏதாவது அதிகமாக இருக்கின்றதும் அதன் அதிகரிப்பு மூலம் நோயின் அறிகுறிகள் புரிந்து கொள்ளப்படுகின்றன. வைத்திருக்கும் நோயாளியின் உடலில் வலி உள்ளது என்று நினைவிடுவோம். கைகள் வலி உள்ளது. நகர்வதில் சிக்கல் உள்ளது. இப்போது மருத்துவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது, உடலில் ஏற்படும் வலி கூறுகளுக்கு யூரிக் அமிலம் காரணமாக உள்ளது. ஆனால் மருத்துவரின் பணி யூரிக் அமிலத்தின் மருந்தை தனிப்பயனாக வைக்கும். அதனால் யூரிக் அமிலத்தின் அளவு குறையும் போது நோயாளிக்கு வலி குறையும். தற்போது சிறுநீரக பிரச்சனையால் வலி குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் வலி தொல்லை நீங்கும். That's why these 3 factors are very important in your medical reports. They are not directly related. அவர்களின் உறவு சிறுநீரகத்துடன் உள்ளது. Because the kidneys remove out from the body. சிறுநீரகம் குறைவாக வேலை செய்தால் பண் அதே அளவில் இருக்கும். But it accumulates in the body, which is reflected in the KFT report. யூரிக் அமிலத்திற்கும் கெட்டமைனுக்கும் இடையிலான உறவை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். If you have any questions, feel free to ask me. டாக்டர்கள் உள்ளனர். நானும் கிடைக்கிறேன். நீங்கள் வரவும் என்று வருகிறோம். நான் இதை முன்னோக்கி முன்னேற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.